ஓகே. அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம மகாபாரத போர் நடந்தது. மகாபாரத போர்ல எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும். அர்ஜுனன் தெரியும், கிருஷ்ணன் தெரியும், திரௌபதி எல்லாரையும் பத்தி நல்லா படிச்சிருக்கீங்க. ஆனா ரொம்ப பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், சில பேருக்கு தெரியும், ஆனா ரொம்ப பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், அந்த மகாபாரத டைமிங்ல ஒரே ஒரு ஹியூமன் பீயிங் ஸ்பிரிச்சுவல் முறையில நல்ல முறையில வாழ்ந்து இயற்கையோட கலந்து இறைவனை கலந்தாரு. யாரு? கிருஷ்ணரை விட ரொம்ப பெரிய ஆள். அவர் பேரு மிஸ்டர் விதுரன். அவரை பத்தி பேசுறது பாக்கியம் எனக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. இது ரொம்ப ஷார்ட்டான வீடியோ. விதுரன் அவர்களுடைய பிறப்பு இது எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலி அவங்க அம்பிகை அம்பாளிகை இவங்களுடைய பணிப்பெண். ஆக்சுவலி அவங்களோட லைஃப் ஹிஸ்டரி எல்லாம் போய் பார்த்தோம்னாக்கா அம்பிகை அம்பாளிகை அவங்களோட அக்கா ஒருத்தங்க. இவங்க 3 பேரும் ஒரு ராஜாவுடைய பெண்ணு. அந்த பீஷ்மருடைய ஃபேமிலி அந்த ஊர்ல கூப்பிடல சுயவரத்துக்கு. அப்படிங்கறதுனால பீஷ்மரை அந்த நாட்டோட தலைவி அவங்க சித்தி அவங்க தான் கூப்பிட்டு அந்த பொண்ணுங்களை கடத்திட்டு இங்க கல்யாணம் பண்ணி வைப்போம், நம்ம என் பையனுக்கு வைக்கணும், நீ போய் கடத்திட்டு வரணும்னா பீஷ்மருக்கு உடன்பாடு இல்லைன்னாலும் அவர் போய் அந்த பெண்மணிகள் எல்லாம் கடத்திட்டு வரும்போது அதுல ஒரு பெண்மணி அவங்க அந்த 2 பெண்ணு அம்பிகை அம்பாளிகளோட அக்கா மட்டும் எனக்கு நான் வேற ஒருத்தரை விரும்புறேன், அதனால எனக்கு இதுல விருப்பம் இல்லைன்னொன்னே பீஷ்மர் உடனே நீ போமான்னு விட்டுறாரு. பாக்கி 2 பேரை கொண்டு உடல்நிலை சரியில்லாத ஒருத்தர் அவருடைய அவருக்கு அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. பட் ஆனா குடும்ப விருத்தி நடக்கல. அதனால ஒரு சில விஷயங்கள் அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல அந்த 2 பேருக்கு பிறந்த குழந்தைங்கள அம்பிகை அம்பாளிகளுக்கு பிறந்த குழந்தைங்க தான் திருதராஷ்டிரன், பாண்டு. அவங்களுடைய பணிப்பெண், அவங்க ரொம்ப உத்தமி, நல்ல ஒரு பெண்மணி, பணிப்பெண். அவங்களுடைய மகன் தான் விதுரன். அவங்க பெற்றெடுத்த அந்த விதுரன் ரொம்ப ஜாஸ்தியா போகுது மகாபாரதம்ங்கிறதுனால பெருசா ரொம்ப முடிஞ்ச அளவு ஷார்ட்டா முடிக்கிறேன். விதுரன் அவர்கள் மட்டும்தான் அங்க ரொம்ப கரெக்டா தர்ம வழி மாறாம நின்று கடைசி வரைக்கும் வாழ்ந்தவர். எதனால நான் சொல்றேன்னாக்கா, எனக்கு யாரையும் குறை சொல்றது இல்ல, நடந்த நிகழ்வுகளை நான் பரிமாறுறேன். யாருக்கெல்லாம் உண்மைன்னு இது தோணுதோ ஏத்துக்கங்க. இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னாக்கா, விதுரர் ஐயா தர்ம வழி தவறாதவருங்கிறது மேக்சிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுல கிருஷ்ணர் தன்னுடைய வாழ்நாள்ல கடைசியா அவரு ஒரு மரத்துல உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணும்போது ஒரு ஹண்டர் அம்பு விடும்போது காலுடைய ஒரு குறிப்பிட்ட பாதத்துல அடிச்சு அவர் இறந்துட்டாரு. இது மாதிரி எல்லாருமே இறந்துட்டாங்க. பஞ்ச பாண்டவர்கள், துரியோதனன், இவங்களுடைய பரம்பரையில யாருமே இல்லை, எல்லாருமே இறந்துட்டாங்க. ஆனா எல்லாருமே போர்ல விழுந்து இது மாதிரி இறந்தாங்க. அதுல ஒரு மனிதன் எப்படி பிறந்து உண்மையான வழியில வாழ்ந்து இறைநிலை அடையணுங்கிறத எடுத்துக்காட்டி வாழ்ந்த ஒரே மனிதன் விதுரர் மட்டும்தான். ஏன்னா அந்த மகாபாரத போர் நிறைய பேர் சாவாங்க. இது தர்ம வழியெல்லாம் சரியா அந்த அளவுக்கு முழுமையா முடிவடையாது. இதுல தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும். இது வேணான்னு அந்த போரை துறந்துட்டு போனாரு. கிருஷ்ணரே பயந்துட்டு இருந்தாரு, விதுரர் வந்தா இந்த போரை உடனே முடிச்சிருவாரு, அவருக்கு எந்த விதமான மைனஸ் பாயிண்ட்டும் கிடையாது, அவரை நம்மளால எந்த விதத்திலையும் ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு சொல்லி கிருஷ்ணரே இறைவன்ட்ட வேணாரு. இது மாதிரி நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு. இது சரிவர யாரும் தெரியப்படுத்தல. சோ நான் அதை தெரியப்படுத்தணுங்கிறதுனாலதான் இந்த வீடியோ டெலிகாஸ்ட் பண்றேன். விதுரர் ஒரு கிரேட்ஃபுல் ஸ்பிரிச்சுவல் மேன். அவரை பத்தி பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சமைக்கு நன்றி. ஃபைனல்ல இவர் அவங்களுடைய கடைசியா இவர் காட்டுல போயிட்டு அவருடைய உடலை யோக நிலையில பிரபஞ்சங்களோட இயற்கையோட தன்னுடைய உடலை கலந்தார். அவர் மோட்ச நிலை அடைந்த ஒரு உத்தமர். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. உடலோடு கலந்த ஒரு உத்தமான இயற்கையோடு இறைவனோடு கலந்த உடலோடு இயற்கையோடு கலந்த ஒரு உத்தமர். நன்றி, வணக்கம். வணக்கம் அன்பு நெஞ்சங்களுக்கு. இன்னைக்கு நம்ம ரொம்ப சுருக்கமா மகாபாரத போர்ல வாழ்ந்த ஒரு உத்தமர் அவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். எல்லாருக்குமே கிருஷ்ணரை பத்தி தெரியும், கிருஷ்ணர், துரியோதனன் எல்லாரை பத்தி தெரியும்.
எல்லாருமே அப்போ வாழ்ந்தவங்க ஹியூமன் பீயிங் தான். இது எந்த மாற்றமும் கிடையாது. அதுல யோக நிலையில இறைநிலை அடைஞ்சவங்கல்ல கிருஷ்ணரும் ஒருத்தர்னு நான் எதுக்கு சொல்றேன்னாக்கா, அதுல உண்மையிலேயே தன் உடலோடு எதுக்காக வேண்டி இங்க பூமுலகத்துக்கு வந்திருக்கோமோ, உடலோடு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து இயற்கையோடு இறைநிலையை கலந்த இறைநிலையை அடைந்த ஒரு உத்தமர் விதுனர். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. விதுனர் அவர்களுடைய தாயார் பெயர் பராச்சரகை. அவங்க ஒரு உத்தமி. அம்பிகை அம்பாளிகள் அவர்கள் அந்த 2 பெண்களுடைய தோழி. அவங்க அம்மா ரொம்ப நல்லவங்க. அதனாலதான் அவர் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து காமிச்சிருக்காரு. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. சில வீடியோக்கள்ல நான் தவறா பாக்குறேன், அந்த மாதிரி சித்தரிக்காதீங்க. அது மட்டும் இல்லாது விதுனர் ஐயா அவர்களுடைய மனைவி பேரு சுருதை. இது அவசியம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய வரலாறு. இது யாரும் வெளிப்படுத்துறது இல்லை. நன்றி, வணக்கம்.